அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்திய கைஷ் வழங்கும் கற்க கஷ்டர நிகழ்ச்சியின் தொடர்பாக சத்சங் என்ற நிகழ்ச்சியை தொடங்குவதில் பெருமகிழ்ச்சி अடைகின்றேன். सत्संग कार्यक्रम के अंतर्गत आज का शीर्षक है, किसी ने हमसे पूछा है, आत्मविश्वास के बारे में कुछ बातें सुनाइए. आत्मविश्वास, स्वावलंबन कहते हैं उसको, आत्मावलंबन कहते हैं, सेल्फ कॉन्फिडेंस कहते हैं, तन्नबिक्के कहते हैं, तमिल में उसको तन्नबिक्के कहते हैं. தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னம்பிக்கை இருந்தால்தான் முன்னேற முடியும் என்று நினைக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வேன், எந்த ஒரு காரியம் நான் சொன்னால் அதை உடனே சரியென்று சொல்ல வேண்டும். எனக்கு யாராவது இல்லை எப்படி முடியும் என்று கேட்டால் எனக்கு பிடிக்காது. என்றால் முடியும் என்று சொல்கின்ற பொழுதே பாதி முடிஞ்சிடும். ஆனால் முடியாது என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஆகவே எந்த ஒரு செயலையும் முடியும் என்று நினைத்து முடிக்க வேண்டும். சொல்வார்கள், யானையின் பலம் இதிலே தும்பிக்கையிலே, யானையின் பலம் இதிலே தும்பிக்கையிலே, மனிதனுடைய பலம் இதிலே நம்பிக்கையிலே என்பார். மனிதனுடைய பலம் இதிலே நம்பிக்கையிலே. இந்த காரியம் என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும். ஒரு பாடல் வரும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி என்று பாட்டு வரும். உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி நான் தன்னம்பிக்கையை வைத்துத்தான் ஒரு காரியம் செயல்படுத்தப்பட முடியும், இல்லாவிட்டால் முடியாது. அன்றைக்கு கார்ல் மார்க்ஸ் நம்பிக்கை வைக்காவிட்டால் கம்யூனிசம் பிறக்குமா? அன்றைக்கு தென்னாப்பிரிக்காவிலே மகாத்மா காந்தியடிகள் அந்த ஸ்டேஷனில், விக்டோரியா ஸ்டேஷனில், நீ கருப்பன், ஆகவே நீ பயணம் செய்யக்கூடாது என்று இறக்கி விடுகிறார் வெள்ளையன். அன்றைக்கு அவர் முடிவெடுக்கிறார், இந்த நாட்டிலே கருப்பர் வெள்ளையர் என்ற தீண்டாமை முடிக்காத வரைக்கும், இந்தியர்களுக்கு சுதந்திரம் கிடைக்காத வரைக்கும், சுதந்திரம் இல்லை சம உரிமை கிடைக்காத வரைக்கும் நான் ஓய மாட்டேன் என்று சபதம் எடுத்தார். அந்த சபதம்தான், அந்த நம்பிக்கை தான் பின்னாளில் அவரை மகாத்மாவாக, தேசப்பிதாவாக மாற்றியது. ஆக எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எப்பவுமே நீங்கள் என்ன செய்யணும், எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடு செயல்பட்டு. ஒரு வசனம் நான் கேட்டேன், ஒரு நாட்டிலே மழை இல்லை, மழைக்காக வேண்டி பிராமணர்கள், புரோகிதர்கள் யாகம் செய்கிறார்கள். அப்படி யாகத்தை பார்க்க பல மக்கள் வருகிறார்கள். யாகம் செய்தால் மழை வருமா வரதா என்பது வேறு. ஆனால் அந்த யாகத்தை பார்ப்பதற்காக ஒரு இளைஞன் கையிலே குடையை பிடித்துக் கொண்டு போனான். மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள், இதென்ன இவன் குடை பிடித்து போகின்றானே. அவன் சொன்னான், எனக்கு நம்பிக்கை இருக்கிறதே மழை பெய்யும் என்று, ஆகவேதான் குடை எடுத்து வந்தேன். ஆக அவன் நேற்றபடியே அன்றைக்கு மழை வந்தது. அவன் நம்பிக்கை அங்கே உண்மையாயிற்று. ஆக நம்பிக்கை நமக்கு வலதுகரமாக இடதுகரமாக இருக்கும். ஆகவே அந்த ஒரு கல் இருக்கிறது, அந்த கல்லை உளியால் செதுக்குகிறான். அப்புறம் அந்த கல்லுக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். ஆனால் அந்த வலியை தாங்குகின்ற அந்த கல்தான் பிறகு சிற்பமாக மாறுகிறது. அது கடவுள் சிலையாக மாறுகிறது.
மக்களால் பூஜிக்கப்படுகிறது. ஒரு கவிஞர் எழுதினார், ஒளி தாங்கும் சிற்பம் தானே பின்னாளில் சிலையாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். நமக்கு எவ்வளவு அவமானம் ஏற்பட்டாலும், எத்தனை முறை தோல்வி ஏற்பட்டாலும், அதை நாம் அதை உரமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயமுத்தி எழுதுவார், தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா என்பார். தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா, தடைக்கல்லை படிக்கல்லா கொண்டு நீ மேலே ஏறு என்பார். எறும்பு இருக்கிறது, அது எறும்பு மேலே ஏறுகிறது. பார்ப்போம், எறும்பு சூழ்நிலை ஏறுகிறது, அது தவறி கீழே விழுக்கிறது. உடனே அந்த எறும்பு வழி மாறாது, மீண்டும் ஏறும், கீழே விழுவும், அப்படிதான் மறுபடியும் மேலே ஏறும். அவருடைய எய்ம் என்ன தெரியுமா? மேலே ஏறுவதான். எப்படியாவது அது மேலே ஏறுமே தவிர கீழே விழுந்து ஓய்ந்து விடாது, தூங்கி விடாது. அதுபோல் அந்த இன்னொரு பாடல் சொல்லுவார், அப்பா அவர் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்துடுவேன். நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஓர் நாளில். மனமே நீ மாறிவிடு. மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. நீ மோதுவது மலையாக இருக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அதே பனியாக இருக்கலாம். மலையோ பனியோ நீ மோதிவிடு. அப்படி தன்னம்பிக்கையோடு எவர் செயல்படுகின்றானோ தோல்வியின்றி வரலாறா துக்கம் என்ற எட்டோடாக இருப்பாங்க. எந்த ஒரு முயற்சியிலும் தோல்விதான் வெற்றியினுடைய அடிப்படையில் இருக்கிறது. தோல்வி அடைந்தவனுக்குத்தான் வெற்றியினுடைய அருமை தெரியும், வெற்றியினுடைய இலக்கை அடைய நினைப்பான். சில அரசியல்வாதிகளை பார்க்கலாம், எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் தேர்தல் நிற்பார். ஏனென்றால் ஜெயிப்போம் என்று தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஆகவே தொடர்ந்து முயன்றால் கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு ஒரு வெற்றி உண்டு, ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவுதான் வெற்றி என்ற இலக்கோடு நாம் பயன்பட வேண்டும். எப்போதும் சொந்த கால் நிற்க வேண்டும். யூ மஸ்ட் ஸ்டாண்ட் இன் யுவர் ஓன் லெக்குமாங்க. யூ மஸ்ட் ஸ்டாண்ட் இன் யுவர் ஓன் லெக்கு. அடுத்தவர் கால் நிற்காதே, சொந்த கால் நில்லு. சொந்த கால் நின்றால்தான் நீ முன்னேற முடியும், இல்லாவிட்டால் முன்னேற முடியாது. அதுவும் எப்படி தன்னம்பிக்கையோடு ஐ கேன். நான் அடிக்க சொல்வேன், வகுப்பில் சொல்வேன், ஐ கேன் என்பதை ஐ கான் சொல்லாத. வேலை சொல்லும்போது ஐ கேன் சொல்லு, ஐ கேன் டூ சொல்லு, ஐ கான் டூ சொல்லாத. எனக்கு அந்த ஐ கான் சொன்னால் எனக்கு அவரை கேட்டால் பிடிக்கவே பிடிக்காது. அது யாராவது வீட்டிலேயே நான் சொல்வேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஐ கேன் சொல்லுங்கள், ஐ கான் என்று சொல்லாதீர்கள். ஐ கான் என்று சொல்லிவிட்டால் அந்த வேலையை நிச்சயமாக முடியாது. இந்த கருத்தை தான் நமது ஹிந்தியிலே ரஹீம் அவர்கள் சொல்கிறார். ரஹிமன் பானி ராக்கியே, ரஹிமன் பானி ராக்கியே பின் பானி சப்சூன். ரஹிமன் பானி ராக்கியே பின் பானி சப்சூன் பானி கயே நா ஊபரை மோதி மானுஸ் சூன். இங்கே ஹிந்தியிலே ஸ்லேஷ் அலக்கார்ன்னு சொல்லுவாங்க. ஸ்லேஷ் அலக்கார் என்பது அணி என்பது ஒரு சொல் இருக்கும், அதுக்கு பல மீனிங் இருக்கும், அர்த்தம் இருக்கும். ஸ்லேஷ் என்பார். இங்கே பானை என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு அவர் விளையாடி இருக்கிறார். கணேச பார்வைப்பார், அத்திக்காய் காய்க்காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் இயல் ஓர். அத்திக்காய் அந்த பக்கமாக காய், இத்திக்காய் காயாதே இந்த பக்கமாக காயாதே, அது அத்திக்காய். அது ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு. அதை ஸ்லேஷ் அலக்கார் என்பார்கள். இங்கே பானி என்ற வார்த்தை சொல்கிறார். ரஹிமன் பானி ராக்கியே, தண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள். தண்ணீரை வைக்கிறோம். இங்கே பானி என்ற வார்த்தைக்கு 3 பொருளை வைக்கிறார் ரஹீம் அவர்கள். பின் பானி தண்ணீர் இல்லாவிட்டால் சப் ஷூன், சூழ்ந்தால் சூன்யம். இந்தியிலே
ஜீரோவுக்கு சூன்யம் என்பார்கள். ஜீரோவுக்கு சூன்யம் என்பார்கள். ஆக தண்ணீர் இல்லாவிட்டால் எல்லாமே சூன்யம். பானி கையே நான் ஊபரை, நான் பானி கையே நான் ஊபரை. இந்த நீர் போகாவிட்டால் முன்னேறாது. இது முன்னேறாது, உபரியாகாது. நான் உபரி என்றால் உபரியாகாது, மேலே வராது. என்ன? மோத்தி மானுஸ் சூன். மோத்தி என்றால் முத்து. அந்த சிப்பிக்கு அந்த வானத்தில் இருக்கின்ற சுவாத்தி என்ற ஸ்டாரில் வருகின்ற நீர் வேண்டும். நீர் விழுந்தால் அந்த சுவாத்தி அந்த சிப்பி முத்தாக மாறும். ஆனால் அந்த தண்ணீர் வேண்டும். சுவாத்தி பானி கையன உபரை மோத்தி, முத்துக்கு வந்து தண்ணீர் வேண்டும். மானுஷு மனிதனுக்கும் இங்கே தன்னம்பிக்கை வேணும். பானி பாத்தைக்கு இங்கே தன்னம்பிக்கை. சூன் சுண்ணாம்பு, சுண்ணாம்புக்கல் நாம் வாட்டி வருவோம், பக்கெட்டில் போடுவோம், போட்டு நீர் ஊற்றுவோம். ஊற்றினால் அது மேலே உபரி வரும். உபரி வரும்பொழுது அது மூலமாக நாம் அந்த சுண்ணாம்பு எடுத்து ஒயிட் வாஷ் செய்யலாம், வீட்டுக்கு பூசலாம். ஆக நீர் போகாவிட்டால் அது வெறும் கல் தான். நீர் போனால் அது உபரியாக மேலே பொங்கி வந்து நமக்கு வீட்டை சுத்தம் செய்வதற்கு நமக்கு பயன்படுகிறது. பானி என்ற வார்த்தைக்கு நீர் என்று பெயர். இங்கே சுண்ணாம்புக்கு வரும்போது சொல்லும்போது சுண்ணாம்பு என்று வரும்பொழுது அங்கே சுண்ணாம்பு என்று வரும்பொழுது அங்கே நீர் வேண்டும். நீர் முத்து என்று வரும்பொழுது சிப்பி என்று வரும்போது சுவாத்தியுடைய தண்ணீர். அது மனிதனுக்கு வரும்போது தன்னம்பிக்கை. பானி என்ற வார்த்தைக்கு மூன்று பொருள் உண்டு. ஒன்று சுவாத்திக்கு போந்து, மற்றொன்று தன்னம்பிக்கை, மற்றொன்று வெறும் நீர். இப்படி மூன்று விதமாக அங்கே சொல்லியிருக்கிறார். ஆகவே நமக்கு தன்னம்பிக்கை வேண்டும். வள்ளுவர் சொல்வார், முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்னல் புகுத்துவிடும் என்பார். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை துன்பம் புகுத்துவிடும் என்பார் வள்ளுவர். அதுபோல முயற்சி செய்ய வேண்டும், தொடர்ந்து முயல வேண்டும். முயற்சி தான் மனிதனை மேலே உயர்த்தும். ஏபிஜே அப்துல் கலாம் சொல்வார், முயற்சி எடு, முடியாவிட்டால் பயிற்சி எடு. முயற்சி எடு, முடியாவிட்டால் பயிற்சி எடு என்பார். ஆக தொடர்ந்து முயல வேண்டும். தன்னம்பிக்கையோடு முயன்றால்தான் ஒரு மனிதன் மேலே வருவார். இல்லாவிட்டால் அவனால் மேலே வரவே முடியாது என்ற கருத்து தான் இங்கே நமக்கு ரஹீம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதன்படி நாம் தொடர்ந்து முயற்சி செய்வோம், தன்னம்பிக்கையோடு பாடுபடுவோம், தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம், முன்னேறுவோம். வாழ்க்கையிலே நாம் முன்னேறி பிறருக்கு ஒரு உதாரணமாக, ஆதர்ஷம் சொல்வார்கள், ரோல் மாடலாக நாம் வாழணும் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்போடு நேருடைய விருப்பத்தின்படி ஒரு புதிய தலைப்போடு தங்களை சந்திக்கின்றேன். அதுவரையிலும் விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன். தன்யவாத். நன்றி. ஜெய்ஹிந்த்.